சுதா. Sir. What happened to you? Come to my room. என்ன சுதா, பேப்பர்லாம் காத்துல பறக்குது. இதுதான் ஃபைலை மெயின்டைன் பண்ற லட்சணமா? சாரி சார், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இனிமே இப்படிலாம் நடக்காது. பேப்பர் காணாம போனா சீட் எடுத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. மீதி இருக்கவங்க பணத்தை எல்லாம் எப்படி வசூல் பண்ண முடியும்? எப்படி irresponsible-ஆ இருப்ப நீ? உன்னால பணத்தை கொடுக்க முடியுமா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏன் டல்லா இருக்க? சார், எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார். ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க சார். பல லட்சங்கள் செலவாகும்னு சொல்றாங்க சார். நாங்க 7 குடும்பம். எப்படி அவ்வளவு பெரிய தொகையை உடனே புரட்ட முடியும்? முடியலன்னா எங்க அப்பாவோட நிலைமை, அதை நினைச்சாலே என்னால வரல. சாரி சார். சரி, எப்படி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும்? ஆமா சார். அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு. உதவினா சின்ன அமௌண்ட்டா இருந்தா ஏற்பாடு பண்ணி உன் சம்பளத்துல அட்வான்ஸா கொடுக்கலாம். அதுக்கு மேல கம்பெனி மூலமா கொடுக்கற ரூல்ஸ் இல்லையே. சார், எங்க அம்மாக்கும் எனக்கும் தங்க வளையலும் 2 தங்க செயினும் இருக்கு சார். அதை நம்ம சிட் ஃபண்ட்ல வச்சு கொஞ்சம் கூடுதலா பணம் தர முடியுமா சார்? கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா கண்டிப்பா கொடுப்பாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். நான் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையேம்மா. நகையெல்லாம் இல்லாமே பணம் தரேன், போதுமா? ரொம்ப நன்றி சார். ஆனா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வெளியில இந்த நகையை வைக்க கூடாது. அது உன் கையிலேயே இருக்கணும். இதுதான் என் கண்டிஷன். சம்மதமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். மீதி பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? மெடிக்ளைம் பாலிசி இருக்கா? இல்ல சார். வீடு சொந்த வீடா? ஆமா சார். சரி, பாத்துக்கலாம். வீணா கவலைப்படாத. என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன். தேங்க்யூ சார். போய் ஒழுங்கா வேலையை கவனி. ரொம்ப சின்ன பொண்ணு, வசதி இல்லை. இப்போ அவங்களுக்கு பணம் தேவை. நம்ம கிட்ட பணம் இருக்கு. பணத்தை கொடுத்து அவளை ஓ குடியா. ஓகே. ஹலோ, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. அம்மாடி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? இல்லம்மா, அதுக்குள்ள நீ வந்துட்டம்மா. சாப்பிட்ற நேரத்துல உங்ககிட்ட 2 வார்த்தை நிம்மதியா பேசலாமேன்னு. ஐயோ, உங்களை சாப்பிட விடாம தடுத்துட்டேனாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அம்மா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ஆண்டவங்கிட்ட எப்பவும் வேண்டிக்கிட்டு இருப்பேம்மா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. அதோட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். என்னம்மா? என்ன சொல்லுமா? சொல்றேன்ப்பா, இனிமே நீங்க நிம்மதியா இருங்க. என்ன நிம்மதியாவா? என்ன நிம்மதி? என்ன சொல்லுமா? நம்ம எதிர்க்கு எதிரா
நான் எடுத்து வச்ச அடி. நம்ம எதிரிக்கு சவுக்கடிப்பா. என்னம்மா சொல்ற? நீ அவங்களை எதிர்த்தியா? இல்லப்பா, எதிர்த்தா சாதிச்சிருக்க முடியாது. அம்மாவை போல நானும் தோத்துதான் போயிருப்பேன். குருட்சேத்திரத்துல நடந்த தர்ம யுத்தத்துல பகவான் கிருஷ்ணர் தர்மம் ஜெயிக்கிறதுக்காக குந்தி தேவிய போல வரம் கேட்க சொன்னாரே, அதே மாதிரி எதிரிங்க கிட்டே உறவாடி அவங்களுக்கு எடுத்து நான் ஜெயிச்சிருக்கேன்ப்பா. எதுலம்மா ஜெயிச்ச? சொல்லுமா. நீ ஜெயிச்சதை நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம கம்பெனி சேர்மன் போஸ்டுக்கு ஒரு டைரக்டரோட உதவி தேவைப்பட்டுச்சு. ஆமா, சொல்லு. அந்த டைரக்டர் நம்ம எதிரி ராமுவோட வேண்டியவர். ஓ. ராமுவோட பொண்டாட்டி பாரதிய வச்சு அந்த ஓட்டை எனக்கு போட வச்சிட்டேன். அப்படியா? ஆமாப்பா. அதனால எனக்கு 2 விதத்துல சந்தோஷம். கம்பெனியை கவுக்க நினைச்ச ராம், அவன் ஃப்ரெண்டு சுந்தர்லிங்கம் 2 பேரோட ஆசையும் நிராசை ஆயிடுச்சு. நான் சேர்மன் ஆனது 1. இன்னொன்னு என்னன்னா, நம்ம எதிரி ராமோட வைஃப் பாரதிய வச்சு நான் ஓட்டு போட வச்சனே, அது 2வது வெற்றி. இந்த விஷயம் ராமுக்கு தெரிஞ்சா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பூகம்பமே வெடிக்கும். அது 3வது சந்தோஷம். இப்படிலாம் பண்ணா அவங்க உன்னை சும்மா விடுவாங்களாமா? என்ன பண்ணலான்னு அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பிரச்சனையை அவனுக்கு கொடுப்பேன். எனக்கு என்னமோமா ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கப்பா. என்ன ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. என் லட்சியத்தை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன். நடுவில் நடக்கிற விஷயங்களை நான் அடிக்கடி உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னம்மா? ஆண்டவன் தான் தீர்மானிக்கணும்னு அவன் தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இனிமே எல்லாம் நமக்கு தான் சாதகமா இருக்கும். எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம்தாம்மா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. எதிரிங்க அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு வருது. சொல்லு ராஜேஷ். டேய், அந்த பொண்ணு பாவண்டா. அவளுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணோண்டா. யாருக்குடா? சுதாக்குடா. ஓ. அன்னைக்கு அவளை பார்க்கறதுக்கு சிட் ஃபண்ட்ஸ் போயிருந்தேன். அப்போது சுதாவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதா அவள் ஃப்ரெண்டு சொன்னான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் ஆகிருக்காருடா. ஏதாவது சீரியஸா? மைல்டு அட்டாக் தான், ஆனால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கடா. ஹார்ட் அட்டாக்னா நிறைய செலவாகுமேடா? ஆமாண்டா, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அவ்வளோ பணத்தை சுதாவால் ரெடி பண்ணவே முடியாது. ஆமாண்டா. இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஃபோன் வேற பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பொண்ணு மேட்டரா இருக்குமோ? டேய், இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா. கண்டிப்பா இது பொண்ணுங்க விஷயமா தான் இருக்கணும். நீ சொல்றது சரிடா, ஆனால் அவ்வளோ பணத்தை நான் எப்படியே ரெடி பண்ணுறது? டேய், நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். டேய், அமௌண்ட் எல்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது. வேணா ஐடியா கொடுக்கலாம். சொல்லு. உங்கள் வீட்டில் நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்கள் அம்மா மட்டும்தானே? டேய், அவங்கக்கிட்ட எப்படா கேட்கறது? அவங்க சுதா யாருன்னு கேட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் பேரையாவது சொல்லி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. டேய், நான் அம்மா கிட்ட இது வரைக்கும் போய் சொன்னதே இல்லைடா. டேய், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்கிறது தப்பு இல்லைடா, சொல்லுடா. சரி சரி, ஓகே. ஓகேடா, பாய். புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படிப்பும் வயசும் வேற. திறமை இருந்தாதான் ஒரு பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அதே போல வயசும் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த திறமை எல்லாமே ராஜேஸ்வரி அம்மா கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சது.
அந்த திறமை அத்தனையும் அவங்க மக கிருஷ்ணா கிட்ட 100% இருக்குங்கிறத நான் நம்புறேன். அதனால இந்த கம்பெனி மேலும் மேலும் வளரணும் வாழணும்னு வாழ்த்தி புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் கிருஷ்ணாவுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் வணக்கம். போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் 8 பேர்ல 5 பேர் எனக்கு ஆதரவா இருந்தீங்க, 3 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அது எலெக்ஷன். ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கிறதுங்கிறது சகஜம்தான். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அனைவரும் அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எதிர்ப்பு காட்டக்கூடாது. எங்க அம்மாவோட கனவு, கற்பனை, உழைப்பு இந்த 3லயுமே உருவானதுதான் இந்த கம்பெனி. அவங்க உழைப்போட உங்க ஒத்துழைப்பு இருந்ததுனாலதான் இவ்ளோ வேகமா அவங்களால வளர முடிஞ்சது. அதே ஒத்துழைப்ப நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல சில தவறுகள் நடந்துச்சு. அது எந்த மாதிரியான தவறுகள், அதை செஞ்சது யாருங்கிறத இன்னும் ஒரு சில வாரத்துல நானே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இனிமே அப்படி எந்த தவறுகளையும் நான் அலோ பண்ண போறதில்ல. அப்படி யாராவது தவறு செய்ய முயற்சி பண்ணா நிச்சயம் தண்டிக்கப்படுவாங்க. மறுபடியும் உங்களோட ஆதரவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், உங்கள் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வேணும். அப்புறம் இங்கே சீட் கட்டுற யாராவது உங்களுக்காக ஜாமீன் சைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நல்லா இருக்குமா உங்க நியாயம்? சீட்டு பணத்தை கேட்டால் ரெக்கமெண்டேஷன் வேணுங்கிறீங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையா? மாதம் மாதம் கரெக்டாக பணம் கொடுத்துக்கிட்டு தானே வரேன். சாரி சார், அதெல்லாம் எங்கள் ஏஜென்ட் கிட்ட தான் கொடுத்தீங்க. அப்போ அவரை கூப்பிட்டு கேளுங்க. அவரை வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்க சார். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? சார், இது எங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் சார். உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் பணத்தை வேறு யாரும் வாங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக இப்படி அலைய விடுறீங்களே. சரி, யாரையாவது கூட்டு வரேன், இருங்க. என்ன இது 50,000 குறையுதே. சிவகாமி, இங்க வா. என்ன? இங்க பாரு, 50,000 ரூபாய் ஷார்ட்டேஜ் ஆகுதுரி. 50,000மா? நல்லா கவுண்ட் பண்ணி பாருடி. நான் கவுண்ட் பண்ணிட்டேன், நீ வேணா பாரு. ஆமாடி. இப்ப என்னடி பண்ண போற? பயமா இருக்குடி. வா, மேனேஜர் கிட்ட போய் சொல்லுவோம். டைம் ஆச்சு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா?
சார் அது வந்து சுதாவோட அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு சார். என்னது 50,000-மா? ஆமா சார், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல சார். என்ன சுதா, 5-10னா பரவாயில்ல, 50,000 எப்படி சரி பண்றது? 50,000 ரூபாய் சீட்டு பணத்தை யாருக்கு கொடுத்த? ஒரு பேக்கரிக்காரருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் சார். அப்புறம் ஒரு மெடிக்கல் காரருக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் சார். அப்புறம் சோமசுந்தரங்கிற ஒருத்தருக்கு ஏமா கேஷ் ஏதாவது மாத்தி கொடுத்துட்டியா? தெரியல சார், வேணும்னா போய் கேட்டு பார்க்கலாம் சார். அப்படியே அவங்க கிட்ட போயிருந்தாலும் அவன் எப்படிமா திருப்பி தருவான்? 50,000 ஆச்சேம்மா. சார் கேட்டு பார்க்கலாம் சார். ஆமாம் சார், இல்லைன்னா மாட்டிப்பா சார். 50,000 அவளால் ரெடி பண்ண முடியாது சார். சரி கேட்டு பார்க்கலாம். வா சுதா.